ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். மதத்தை விஞ்ஞானபூர்வமாக பயிற்சி செய்தல். மதத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் இடையே ஒரு பெரிய முரண்பாடு உள்ளது என்று அடிக்கடி கூறப்படுகிறது. ஸ்வர்க்கமும் பூமியும் ஒரு சில நாட்களிலேயே உருவாக்கப்பட்டது என்ற சாத்திர கூற்றை விஞ்ஞானிகள் சந்தேகமாக நோக்குகிறார்கள் என்பது உண்மை. பூமி மற்றும் சொர்க்கங்கள் பற்றிய அவர்களது நடைமுறை ஆராய்ச்சிகளிலிருந்து அவர்கள் படைப்பு ஒரு மெதுவான பரிணாம வளர்ச்சி முறையின் மூலம் இருப்பில் வந்தது என்றும், மேலும் பூமியின் வளர்ச்சிக்கு மட்டுமே வாயுக்களிலிருந்து சடப்பொருள், தாவரங்கள், விலங்கு வாழ்க்கை மற்றும் மனிதன் என்று பல லட்சக்கணக்கான வருடங்கள் தேவைப்பட்டன என்றும் நிரூபித்துள்ளார்கள். எனவே விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்புகளுக்கும் சாஸ்திர நூல்களின் நேர்பொருள் விளக்கங்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய அளவிலான வித்தியாசம் உள்ளது. உண்மையான விஞ்ஞானியின் நற்பண்புகளில் ஒன்று அவர் திறந்த மனமுடையவராய் இருத்தல். ஒரு சில விவரங்களை வைத்துக்கொண்டு பணி செய்து இயற்கையின் மெய்ப்பிக்கத்தக்க கோட்பாடுகள் மற்றும் அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை வெளிப்படுத்தும் வரை அவர் ஆராய்ச்சி செய்கிறார். பிறகு அவர் உலகிற்கு தனது ஆராய்ச்சிகளின் முடிவை அளிக்கிறார். மேலும் அவர் புதிதாக ஏதாவது சான்றுகள் தோன்றின் அதை கருத்தில் கொண்டு மேற்கொண்டு ஆராய்ச்சி செய்யவும் விருப்பமுடையவராக இருக்கிறார். இத்தகைய விஞ்ஞானிகளின் முயற்சிகளே அனைத்து இயற்கை விதிகளின் கண்டுபிடிப்பில் முடிவடைந்தன. இவ்விதிகள் உலகின் நன்மைக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன. படிப்படியாக நாம் இந்த கோட்பாடுகளை என்றும் விரிந்த வண்ணம் உள்ள நடைமுறை வழிகளில், உதாரணமாக நமது இல்லங்களில் கணக்கற்ற வசதிகளுக்கேற்ப பயன்படுத்த பயின்று கொண்டிருக்கிறோம். விஞ்ஞானிகள் இறைவனுடன் ஒத்துழைத்து பணியாற்றுகின்றனர். நிரூபிக்கப்படாத மத நம்பிக்கைகளை விஞ்ஞானிகள் ஆட்சேபிப்பதால் அவர்கள் பெரும்பாலும் லௌகீக மனமுடையவர்கள் என முத்திரையிடப்படுகின்றனர். ஆனால் அதற்காக இறைவன் அவர்களை கண்டனம் செய்வதில்லை. அவனது பிரபஞ்ச விதிகள் மனிதனுடைய நம்பிக்கைகளை சாராமல் பாரபட்சமற்ற நீதியுடன் செயல்படுகின்றன. இந்த விதத்தில் இறைவன் மக்களை மதிப்பவன் அல்ல, மாறாக நியதியை மதிப்பவன். அவன் நமக்கு சுதந்திர விருப்பத்தை கொடுத்துள்ளான். நாம் அவனை வழிபடுகிறோமோ இல்லையோ, அவனது விதிமுறைகளை நாம் மதித்தால் அந்த மரியாதைக்காக நாம் நன்மை பயக்கும் விளைவுகளை பெறுவோம். இறையை சந்தேகிக்கும் ஒரு விஞ்ஞானி தன் நிலைமையை இந்த விதத்தில் விளக்கலாம். நான் இறைவனை நம்பாவிட்டாலும் கூட எது சரியோ அதை செய்ய முயற்சிக்கிறேன். இறைவன் என்று ஒருவன் இருந்தால் அவன் என்னை அவனது விதிகளுக்கான என் மதிப்பை பொறுத்து என்னை தண்டிக்கவோ அல்லது எனக்கு பரிசளிக்கவோ செய்வான். இறைவன் என்பவன் இல்லை என்றால் உண்மையென நான் காணும் விதிமுறைகளை நான் கீழ்ப்படிவதால் நிச்சயமாக அதிலிருந்து ஏதாவது நல்ல விளைவை நான் பெறுவேன். எனவே அவர்கள் இறை நம்பிக்கை உடையவர்களோ அல்லது இல்லாதவர்களோ அல்லது லாபத்திற்காக அவர்கள் உழைக்கிறார்கள் என்றிருந்த போதிலும், எவர்களது ஆராய்ச்சிகள் மேலும் மேலும் இறைவனது விதிமுறைகளை வெளிக்காட்டுகிறதோ அவர்கள் உலகத்திற்கு ஏதோ நன்மை செய்யும் பொருட்டு இறைவனுடன் ஒத்துழைத்து பணியாற்றுகிறார்கள். நம்பிக்கை என்பது முதல் படி மட்டுமே. தெய்வ நீதி பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆளுகிறது. எனினும் பெரும்பாலான மக்கள் சமய கோட்பாடுகளை சோதிக்க விஞ்ஞானபூர்வமான பரிசோதனை, விதிமுறை, ஆராய்ச்சி முதலியவற்றை பயன்படுத்த முயலவில்லை. அவர்கள் சாஸ்திரங்களின் மூல பகுதிகளை ஆராய்ச்சி செய்து நிரூபிப்பது சாத்தியமில்லை என்று வெறுமனே நம்புகிறார்கள். மதத்தை பொறுத்தவரை நாம் நம்ப மட்டும்தான் செய்ய வேண்டும், இதுதான் எல்லாமே என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நம்மை நம்பச் செய்வதோடு மற்றவர்களை நம்ப செய்கிறார்கள். ஆனால் பைபிள் கூறுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் ஆயிருக்கிறது. விசுவாசம் நம்பிக்கையிலிருந்து வேறானது. விசுவாசம்தான் முதல் படி. இந்த கட்டிடத்திற்கு பின்புறம் பெரிய சிங்கம் இருக்கிறது என்று நான் கூறினால் நீங்கள் அநேகமாக கூறலாம், இல்லையே, அது எப்படி சாத்தியம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இருக்கிறது, அங்கு ஒரு சிங்கம் இருக்கிறது என்று நான் வற்புறுத்தினால் நீங்கள் வெளியே சென்று ஆராயும் அளவிற்கு என்னை நம்புவீர்கள். உங்களை அதை ஆராய்ந்து பார்க்க வைப்பதற்கு நம்பிக்கை தேவைப்பட்டது. மேலும் நீங்கள் சிங்கத்தை பார்க்கவில்லை என்றால் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருந்தேன் என்று நீங்கள் கூறுவீர்கள். இதை போலவே ஒரு ஆன்மீக பரிசோதனை செய்ய உங்களை இணங்க வைக்க நான் விரும்பினால் நீங்கள் அதை நிறைவேற்றும் முன் நீங்கள் என்னை நம்ப வேண்டும். நீங்கள் என்னை குறைந்தபட்சம் நீங்கள் மாறுபட்டவைகளை நிரூபிக்கும் வரையாவது நம்பலாம். விசுவாசம் எவ்வகையிலேனும் முரண்பட முடியாது. அது உண்மையின் உள்ளுணர்வு பூர்வமான திட நம்பிக்கை. மேலும் அது மாறுபட்ட சான்றினால் கூட அசைக்கப்பட முடியாதது. விசுவாசம் நோயாளியை குணப்படுத்த முடியும், இறந்தவரை எழுப்ப முடியும்,
புது பிரபஞ்சங்களை உருவாக்க முடியும். இயேசு கூறினார், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். விஞ்ஞானம் நியாயமானது. புது உண்மைகளின் அடிப்படையில் தனது கருத்துக்களை மாற்றிக்கொள்ள இசைவது. அது மதத்தை பற்றி சந்தேகமுடையது. ஏனெனில் அந்த துறையில் அது ஆராய்ச்சி செய்யவில்லை என்பதால் மட்டுமே. இருப்பினும் இப்பொழுது அது ஹார்வர்டில் அத்தகைய ஆராய்ச்சியை தொடங்கியுள்ளது. சோதனை பூர்வமான உளவியல் மிக பெரியதாக முன்னேறியுள்ளது. மேலும் அது மனிதனை புரிந்து கொள்ள அதன் மிகப்பெரிய முயற்சியை எடுத்துக்கொண்டுள்ளது. மனிதன் அனுபவிக்கும் பலவிதமான உணர்ச்சிகளை பதிவு செய்யும் இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பாலிகிராஃப், பல் வரைவு படக்கருவி மேல் சோதனைக்காக ஒருவர் படுத்திருக்கும் பொழுது அவர் எவ்வளவு கடினமாக முயன்றாலும் அவரால் பொதுவாக உண்மையை மறைக்க முடியாது என்று கூறப்படுகிறது. இறைவனை அனுபவிக்க ஆன்ம அனுபூதி அவசியம். விஞ்ஞான அறிவு உண்மைகளின் அடிப்படையில் வளர்க்கப்பட்டுள்ளது. மருத்துவத்துறை இன்னும் குறிப்பிட்ட வியாதிகளுக்கு காரணங்களும் மற்றும் நிவாரணங்களும் இனிமேல் தான் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்றாலும் மிக நன்றாகவே பெருமளவில் வளர்ந்துள்ளது. ஆனால் விஞ்ஞானம் எதை அறிந்திருக்கிறதோ அல்லது எவையெல்லாம் பற்றி அது கிட்டத்தட்ட நிச்சயமாக இருக்கிறதோ என்றால் அவற்றை பற்றிய காரணிகள் எல்லாம் சோதிக்கப்பட்டவையால்தான். கோட்பாடுகள் சோதிக்கப்பட்டு மெய்ப்பிக்கப்பட்டுள்ளன. மத விஷயத்தில் இது வேறுபட்டது. மக்களுக்கு குறிப்பிட்ட செய்திகள் அல்லது உண்மைகள் அளிக்கப்பட்டு அவற்றை நம்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சிறிது காலம் கழித்து அவர்களது நம்பிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் ஐயம் மெதுவாக உள்ளே நுழைகிறது. பிறகு அவர்கள் நிரூபணத்தை காணும் முயற்சியில் மதத்திலிருந்து மதம் தாவுகிறார்கள். தேவாலயங்களில் மற்றும் கோயில்களில் நீங்கள் இறைவனை பற்றி கேள்விப்படுகிறீர்கள். புத்தகங்களில் அவனை பற்றி நீங்கள் படிக்கலாம். ஆனால் இறைவனை நீங்கள் குறிப்பிட்ட விஞ்ஞான பூர்வமான உத்திகளை பயிற்சி செய்த பின்னர் அடையப்பெறும் ஆத்ம அனுபூதி மூலம்தான் அனுபவிக்க முடியும். இந்தியாவில் மதம் இத்தகைய விஞ்ஞான வழிமுறைகளின் அடிப்படையில் உள்ளது. அனுபூதி என்பதில்தான் இந்தியா நிபுணத்துவம் பெற்றுள்ளது. மேலும் இறைவனை அறிய விரும்புபவர்கள் இந்தியாவின் வழிமுறைகளை அவசியம் பின்பற்ற வேண்டும். அவை இந்தியாவின் தனிப்பட்ட சொத்து அல்ல. மின்சாரம் மேற்கில் கண்டுபிடிக்கப்பட்டு இந்தியாவில் நாம் அதனால் பயனடைவது போல. எனவே இறைவனை அறியும் வழிகளை இந்தியா கண்டுபிடித்திருக்கிறது. மேற்கு அதனால் பயன்பெற வேண்டும். பரிசோதனைகள் மூலம் இந்தியா சமயத்திலுள்ள உண்மைகளை நிரூபித்திருக்கிறது. எதிர்காலத்தில் எல்லா இடத்திலும் சமயம் ஒரு பரிசோதனைக்குரிய விஷயமாக இருக்கும். அது வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்காது. லட்சக்கணக்கான மக்கள் ஒரு தேவாலயத்திலிருந்து மற்றொன்றிற்கு தாங்கள் இறைவனை குறித்து கேள்விப்பட்டதை பற்றி தங்கள் உள்ளங்களில் உண்மையான நம்பிக்கை கொள்ளாமல் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் பிரார்த்தனை செய்கின்றேன், ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அவன் பதிலளிப்பதில்லை. இருப்பினும் இறைவன் எப்பொழுதும் நம்மை பற்றி அறிந்தவராகவே இருக்கிறான். அவனுக்கு நம்மை பற்றிய எல்லாம் தெரியும். ஆயினும் நாம் அவனை பற்றி முழுவதுமாக அறியாமையில் நீடித்திருக்கிறோம். இதுதான் நமது மனங்களை குழப்பும் பலவிதமான ஐயங்களின் காரணம். இறைவன் இருக்கிறான் என்றால் அவனை நாம் அறிய முடியும் வேண்டும். ஏன் நாம் வெறுமனே அவனை பற்றி படித்து விவாதங்களை கேட்டுக்கொண்டே இருந்து இன்னும் சொந்த அனுபவத்தில் அவனை பற்றி எதுவுமே அறியாதிருக்க வேண்டும்? இருப்பினும் இறைவனை உணர ஒரு திட்டவட்டமான வழி உள்ளது. அது என்ன வழி? அது சமய உண்மைகளுடன் விஞ்ஞான ரீதியான பரிசோதனை. நீங்கள் நம்புவதை பயிற்சி செய்து பாருங்கள். மதத்தை பயிற்சிக்கு உள்ளாக்கி அதை ஒரு விஞ்ஞானமாக உங்கள் மீது பரிசோதனை செய்து நிரூபிக்க பயன்படுத்துதல் சாத்தியமே. சத்தியத்திற்கான தேடல்தான் உலகத்திலேயே மிக அற்புதமான தேடலாகும். வெறுமனே சமய கூடத்தில் கலந்து கொண்டோ அல்லது ஒரு பூஜையை செய்து கொண்டோ இருப்பதற்கு பதிலாக மதமானது ஒரு நடைமுறை தன்மையை பெற்றிருக்க வேண்டும். சமய லட்சியங்களை ஒட்டி எவ்வாறு உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்பதை பயிலுங்கள். நடைமுறை பயன்பாடு இல்லாமல் மதத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை. இந்த இடத்திற்கு அருகில் ஒரு பெரிய பண்ணைக்கு சொந்தக்காரராயிருந்த ஒரு மனிதர் மிகவும் லோயகாதயவாதியாக இருந்தார். நான் அவரை அவ்வப்போது என்சிடென்ஸுக்கு வருமாறு தூண்டினேன். அவரும் அவ்வாறே செய்தார். முதல் சில வருகைகளுக்கு பிறகு அவர் கண்ணீர் தழும்ப கூறினார், நான் இறைவனின் இருப்பை இந்த அளவிற்கு வெறும் சூழ்நிலை கூட பேசக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது என்பதை ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. பார்த்தீர்களா? மதம் நடைமுறைக்கேற்றதாக இருக்க வேண்டும். அது உங்களுக்குள் உங்கள் உணர்வு நிலையில் மற்றும் உங்கள் நடத்தையில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இங்கு முறை தவறாது வழக்கமாக வருபவர்கள் தங்களது வாழ்க்கை முறையை உயர்ந்த விதத்தில் மாற்றிக்கொண்டுள்ளனர்.
இந்த சூழ்நிலையில் அவர்கள் ஆன்மீகமாக தாக்கமடைந்து கொண்டிருக்கின்றனர். எனவே மதமானது அதை நிரூபிக்கவும் மற்றும் நடைமுறையாக்கவும் பரிசோதிக்கப்பட வேண்டும். அநேக தேவாலயங்கள் பெரிய அளவில் சமூக நன்மை புரிகின்றன. ஆனால் அவை உங்களுக்கு நீங்களே எப்படி இறைவனை நிரூபித்துக் கொள்ள முடியும் என்றும் எவ்வாறு நீங்கள் அவனுடன் ஒத்திசைத்திருப்பது என்றும் காட்டுவதில்லை. மௌனம்தான் முதல் பரிசோதனை. மதத்தை குறித்த முதல் பரிசோதனை மௌனத்துடன் தொடங்க வேண்டும். பெரும்பாலான மக்கள் தியானத்தில் அதிக நேரம் மௌனத்துடன் இருக்கவோ அல்லது அமைதியாகவோ அமர்ந்திருக்கவோ செய்வதில்லை. மணிக்கணக்காக நான் மௌனத்தில் இருக்கிறேன். நான் மக்களோடு இருக்கும்போது அவர்களுடனான ஆன்மீக தோழமையில் மிக பெரிய அளவில் இன்புற்று மகிழ்கிறேன். நான் அவர்களோடு முழுமையாகவும் மற்றும் முழு மனதுடன் இருக்கிறேன். ஆனால் நான் மக்களிடத்திலிருந்து விலகி இருக்கும் பொழுது வாழ்வின் அந்த உன்னத ஆனந்தத்தில், இறைவனின் பேரானந்தத்தில் நான் முழுவதுமாக தனித்திருக்கிறேன். நான் எங்கிருந்தாலும் சரி, இறைவனின் அந்த ஆனந்தம் என்னுடன் எப்பொழுதும் உள்ளது. நீங்கள் இந்த விதமாக வாழ்வதற்கு ஏன் மௌனத்தோடு நீங்கள் சோதனை செய்து பார்க்கக்கூடாது? உங்களில் பெரும்பாலானோர் உங்கள் எண்ணங்கள் எல்லா திசைகளிலும் ஓடாமல் 10 நிமிடங்கள் கூட அசைவற்று அமர முடியாது. உங்களது அகம் எனும் வீட்டில் அமைதியுடன் இருப்பதற்கு நீங்கள் கற்கவில்லை. ஏனெனில் உங்கள் மனதில் எப்பொழுதும் அமைதியற்று எதையோ துரத்தி கொண்டே இருக்கிறீர்கள். எனது குருதேவ ஸ்ரீ யுக்தேஸ்வரர் வழக்கமாக கூறுவார், மகிழ்ச்சியின் பண்டகசாலை கதவை மூடிக்கொண்டு மனிதன் அதை தவிர எல்லாவிடத்திற்கும் அந்த மகிழ்ச்சியாக பிச்சை எடுத்த வண்ணம் ஓடுகிறான். ஆனந்தமெனும் முழு பண்டகசாலையையும் அவனுள் இருக்கை கொண்டிருக்கும் போது இது எத்தனை முட்டாள்தனம்! குழந்தை பருவத்திலிருந்தே நான் இறைவனை நாடினேன். மேலும் அவனுடனான தொடர்பு எந்த உலக ஆசையின் நிறைவேற்றமும் என்றுமே தர முடியாத ஆனந்தத்தை எனக்கு அளித்திருக்கிறது. நீங்கள் இறைவனை பெற்றிருக்கவில்லை என்றால் நீங்கள் எதையும் பெற்றிருக்கவில்லை. நீங்கள் இறைவனை பெற்றிருந்தால் நீங்கள் அனைத்தையும் பெற்றுள்ளீர்கள். ஏனெனில் அவன்தான் பிரபஞ்சத்தின் நாயகன் ஆவான். மதத்திலிருந்து எந்த பயனையும் நீங்கள் உணரவில்லை என்றால் தியானத்தில் பரிசோதனை செய்யுங்கள். இறைவனை அவனது மௌனத்திலிருந்து ஒழுக்குங்கள். நீங்கள் வற்புறுத்த வேண்டும், இறைவா என்னிடம் பேசு. இரவு மற்றும் வைகரையின் மௌனத்தில் நீங்கள் ஒரு உன்னத முயற்சியை மேற்கொண்டால் சிறிது காலம் கழித்து நீங்கள் இறைவனின் ஒளியின் சிறிது துளியினை காண்பீர்கள். அல்லது அவனது ஆனந்தத்தின் ஒரு சிற்றலை உங்கள் உணர்வு நிலையின் மேல் பாய்வதை உணர்வீர்கள். தியானத்தில் மௌனத்தில் இறைவனை உணர பரிசோதனை செய்தல் மிகவும் மெய்யான, மிகவும் ஆச்சரியப்படத்தக்க விளைவுகளை கொணர்கிறது. விஞ்ஞானிகள் ஒரு காலத்தில் தண்ணீர் ஒரே மூலப்பொருள் என்று நினைத்தனர். பிற்காலத்தில் பரிசோதனைகள் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் என்னும் 2 கட்புலனாக மூலப்பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட கலவையில் ஒன்று சேர்ந்து நீரை உருவாக்குகின்றன என நிரூபித்தனர். இதை போலவே மத சோதனையின் மூலம் அற்புதமான ஆன்மீக உண்மைகள் அறியப்படுகின்றன. தியானத்தில் நீங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் மனம் அகத்தினுள் பின்வாங்கப்படுகின்ற பொழுது உங்களுக்கு இறைவனை பற்றிய மற்றும் உங்களது சொந்த இயல்பை பற்றிய நிரூபணம் கிடைக்கும். சமய விதிகளுடனான பரிசோதனை அற்புதமானது. ஏனெனில் முடிவு உங்களின் புறத்தே நிகழ்வதில்லை, அது நேரடியாக உள்ளுக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே நிகழ்கிறது. சத்தியத்தின் இறுதி பலன் எப்பொழுதும் நல்லதே. சமய வழிமுறைகளின் பயன்பாடுதான் நீடித்திருக்கும் மகிழ்ச்சியை கொணர முடியும். வாய்மையை பயன்படுத்துவதுதான் ஆன்மீக கோட்பாடுகளில் மிக முக்கியமானது ஒன்று. வாய்மையின் பொருள் பெரும்பாலான மக்களால் தெளிவாக புரிந்து கொள்ளப்படவில்லை. வாய்மை மெய்மையுடன் துல்லியமாக பொருத்தமுடையது. அதனால் அதன் இறுதி பலன் எப்பொழுதும் நன்மை வாய்ந்தது. எந்நேரமும் சிறிய பொய்களை கூறும் பழக்கத்தை வளர்ப்பவர்கள் எந்த கூற்றிலும் எப்பொழுதும் முழுமையாக உண்மையாக இருப்பதை கடினமாக காண்பது கடினம். இத்தகைய எளிதில் திருத்த முடியாத பொய்யர்கள் உண்மை பேசுவதின் முக்கியத்துவத்தை என்றுமே சிந்திப்பதில்லை. அவர்கள் நாம் பொய் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை கூட அறிவதில்லை. அவர்களது சொந்த கற்பனை அவர்களுக்கு உண்மையாகிறது. மேலும் எந்த சூழ்நிலையிலும் மெய்யான உண்மையை அவர்களால் இனிமேலும் பார்க்க முடியாது. உண்மையை பேசுவதின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாத பலர் தங்களது பொய்களை இவ்வாறு கூறிக்கொண்டு நியாயப்படுத்துகின்றனர். நான் எப்பொழுதும் உண்மையை பேசினால் நான் ஏமாற்றப்படுவது உறுதி. ஏனெனில் மீதி உலகம் அவ்வாறு நடந்து கொள்வதில்லை. அவ்வப்போது ஒரு சிறிய பொய் அழகாக ஒத்துப்போக என்னை ஏதுவாக்குகிறது. எத்தனை வேதனைக்குரியது! எப்பொழுதும் உண்மையாய் இருப்பதற்கு செய்திக்கும் உண்மைக்கும்
இடையே உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு முடவனை பார்த்து அவருடைய ஊனம் தெரிந்த ஒரு செய்தி என்று நியாயப்படுத்தி கொண்டு அவரை எப்படி இருக்கிறீர்கள் திருவாளர் நொண்டியாரே என்று வரவேற்றால் நீங்கள் அவரை புண்படுத்துவீர்கள். நீங்கள் உண்மையுடன் சுட்டிக்காட்டும் அவரது குறை புண்படுத்த மட்டுமே செய்கிறது. அது ஒரு நன்மையும் செய்யவில்லை. ஆகையால் ஒருவர் தேவையில்லாமல் இனிமையற்ற உண்மைகளை அவை உண்மையாக இருந்தாலும் கூட பேசக்கூடாது. கெடுதி விளைவிக்காத பொய்களே இல்லை. ஒரு நல்ல காரணத்திற்காக நீங்கள் உண்மை பேச விரும்பவில்லை என்றால் எவ்வாறாயினும் குறைந்தபட்சம் ஒரு பொய்யை கூறாதீர்கள். நீங்கள் பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கை கொண்டு ஒரு மூலையில் தியானித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது என்பது உங்கள் ஆசை. ஆனால் யாரோ ஒருவர் உங்களை கண்டுபிடித்து கூவுகிறார், ஹலோ, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தியானித்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற உண்மையை மறைப்பதற்கு நீங்கள் பதிலளிக்கிறீர்கள். ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அந்த விதமான பொய்யை கூறுவது தேவையற்றது. நான் இப்பொழுது மும்மரமாய் இருக்கிறேன், தொந்தரவு செய்யப்பட விரும்பவில்லை என்று நீங்கள் பதிலளித்திருக்கலாம். இந்த உண்மையான வசனம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற உண்மையை மற்றவர்களின் ஆவல்களிலிருந்து மறைக்க கூறும் ஒரு சிறு பொய்யை விட எவ்வளவோ மேல். இவ்விதமான பொய்களில் பெரும்பாலான மக்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். அதை தவிருங்கள். ஏனெனில் உண்மையை மழுப்ப வேண்டிய தேவை இல்லாத பொழுது கூட அது பொய்மையாக இருப்பதற்கான ஒரு பழக்க மாதிரியை ஊக்கமூட்டுகிறது. உண்மையை பேசி அதனால் ஒருவர் தேவையில்லாமல் காட்டி கொடுக்கப்பட்டால் அம்மாதிரி உண்மையை பேசுவது தவறு. மேலும் அதனால் எந்த நன்மையும் இல்லை. ஒருவர் குடிக்கிறார், ஆனால் அதை வேறு யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக மறைக்க முயற்சி செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். உங்களுக்கு அவரது பலவீனத்தை பற்றி தெரியும். அதனால் உண்மையை பேசுகிறேன் என்ற பெயரில் உங்கள் நண்பர்களிடம் உங்களுக்கு தெரியுமா இன்னார் குடிக்கிறார் என்று பறைசாற்றுகிறீர்கள். இந்த வாசகம் தேவையில்லாதது. மற்றவர்களுடைய விஷயங்களில் ஒருவர் தலையிடக்கூடாது. மற்றவர்களுடைய சொந்த குறைகளை பற்றி அவை யாருக்கும் கெடுதி செய்யாத வரையில் எவரிடமும் கூறாமல் பாதுகாத்திருங்கள். தவறு செய்யும் ஒருவரை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அல்லது அவருக்கு உதவி செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருந்தால் அவரது குறைகளை பற்றி பேச தனிமையில் நாடுங்கள். ஆனால் ஒருபோதும் ஒருவருக்கு உதவுகிறேன் என்ற சாக்கில் அவரை புண்படுத்த வேண்டுமென்றே பேசாதீர்கள். அவரை உங்களுடைய எதிரி ஆவதற்குத்தான் நீங்கள் உதவி செய்து கொள்வீர்கள். திருத்த வேண்டும் என்ற அவரது எந்த ஆசையை கூட நீங்கள் அழித்து விடலாம். உண்மை எப்பொழுதும் நலம் தருவது. செய்தி சில நேரங்களில் கெடுதியை விளைவிக்க கூடியது. நன்மைக்கு எதிராக போகும் எந்த செய்தியும் அது எவ்வளவு நிஜமாக இருந்தாலும் ஒரு செய்திதான். அது உண்மை ஆகாது. யாரோ ஒருவருக்கு அர்த்தமற்ற துன்பத்தை உண்டாக்கும். தேவையில்லாமல் மற்றொருவரின் நடத்தைக்கு எதிராக பேசுதல் போல் இனிமையற்ற செய்திகளை ஒருபோதும் வெளியிடாதீர்கள். இது புகழ்பெற்ற நபர்களுக்கு பரபரப்பை நாடும் செய்தித்தாள்கள் அல்லது பத்திரிகைகளால் செய்யப்படுகிறது. குறிக்கோள் என்னவென்றால் தனிப்பட்டவரின் புகழுக்கு கெடுதல் விளைவிப்பது அல்லது அவரது இழப்பில் சொந்த ஆதாயத்தை ஈட்டுவதுதான். மற்றவர்களுக்கு எதிரான தீமை மிக்க உண்மைகளை வெளியிடுவதனால் விளையும் தீய வினை பயனை உங்கள் மேல் சுமத்தி கொள்ளாதீர்கள். அதனால் எந்த உண்மையான அல்லது உன்னதமான குறிக்கோளும் நிறைவேறப் போவதில்லை. நீங்கள் ஏதாவது இனிமையற்ற உண்மையை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் மறைக்க முயல்வதை குறித்து காட்டுவதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள். எப்படி இருந்தாலும் இறைவன் மன்னிக்கிறான். அவனது குழந்தைகளாகிய நாமும் மன்னிப்பவர்களாய் இருக்க வேண்டும். யாரோ ஒருவருடைய கெடுதிக்கு நீங்கள் ஏன் காரணமாக இருக்க வேண்டும்? உங்கள் தீமை மிக்க செயல் மீண்டும் திரும்பி வந்து உங்களுக்கே கெடுதல் செய்யும். நாம் மற்றவர்களை பணிய வைக்கும் ஒவ்வொரு அனுபவத்தின் விளைவையும் நாம் அனுபவிக்க நேரும். அமைதியில் வாழுகிற மக்களும் இருக்கிறார்கள். மேலும் கவலை மற்றும் துக்கத்தில் வாழும் மக்களும் இருக்கிறார்கள். பின் கூறப்பட்டவர்கள் அமைதியில் வாழ்வது எவ்வாறு சாத்தியம் என்பதை சோதனை செய்து கண்டுபிடிக்கும் ஞானத்தை பெற்றிருக்கவில்லை. இல்லையெனில் பொய்கள் பேசாமல் இருப்பதற்கும் மேலும் மற்றவர்களுக்கு எதிராக ஒரு அற்பமான தீங்கு விளைவிக்கும் விதத்தில் பேசாமல் இருக்கவும் கற்றுக்கொண்டிருப்பார்கள். மற்றவர்கள் மகிழ்ச்சி பற்றி உங்களுக்கான முக்கியத்துவம் சுயநலமற்றிருப்பதற்கும் கூட கற்றுக்கொள்ளுங்கள். இறைவனை நேசிக்கும் ஒருவரின் உண்மையான இலக்கு மற்றவர்களை மகிழ்விப்பதில் காணும் மகிழ்ச்சிதான். மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பது நமது சொந்த மகிழ்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது. மேலும் மிக அதிக மன நிறைவை அளிக்கும் ஒரு அனுபவம். சிலர் தங்களுடைய சொந்த குடும்பத்தை பற்றி
மட்டுமே நினைக்கிறார்கள். நாங்கள் 4 அதற்கு மேல் எவரும் இல்லை. மற்றவர்கள் தங்களை பற்றி மட்டுமே சிந்திக்கிறார்கள். நான் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்? ஆனால் உண்மையில் இந்த மனிதர்கள் மட்டுமே மகிழ்ச்சி அற்று விளங்குகிறார்கள். மற்றவர்களது நலனை பற்றி கவலைப்படாமல் சொந்த மகிழ்ச்சியை நாடுவது சரியல்ல. மற்றவர்களுடைய பணத்தை மனசாட்சியற்று நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கொண்டால் நீங்கள் பணக்காரராக மாறலாம். ஆனால் நீங்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டீர்கள். ஏனெனில் உங்களுக்கு எதிரான அவர்களது கோப எண்ணங்கள் உங்கள் மீது எதிர் செயல் புரியும். எப்பொழுதெல்லாம் நீங்கள் மற்றவர்களின் நலனை ஊறுபடுத்தி உங்களை மகிழ்ச்சியாக்கி கொள்ள முயல்கிறீர்களோ மற்ற ஒவ்வொருவரும் உங்களை மகிழ்ச்சியற்று இருக்க செய்ய விளைவார்கள் என்பது தெய்வ நியதி. ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த நலத்தை கூட பாராமல் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த முயன்றால் ஒவ்வொருவரும் உங்கள் நலத்தை பற்றி சிந்திப்பார்கள். உங்களுடைய சொந்த தேவைகளை பற்றி நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் மற்றவர்களின் தேவைகளை பற்றி கூட நினையுங்கள். மற்றவர்களுடைய நலத்தை பற்றி நீங்கள் அக்கறையுடன் எண்ணும் போதே அவர்களை சந்தோஷமாக்க நீங்கள் விரும்புவீர்கள். சுயநலமற்ற மனிதர் தனது குடும்பம் மற்றும் ஏனைய உலகத்துடன் அழகாக ஒத்துப்போவார். சுயநலமுள்ள மனிதர் எப்பொழுதும் துன்பத்திற்குள்ளாகி தன் மன அமைதியை இழக்கிறார். மாட்டின் சக்தி இச்சா சக்திக்கு வழிகோலுகிறது. மத ரீதியான பரிசோதனை ஒரு சுய கட்டுப்பாடற்ற வாழ்க்கை கூட துன்பத்திற்கான வழி என்பதை உங்களுக்கு காட்டும். எல்லா நேரத்திலும் ஒரு ஒழுங்கற்ற விதத்தில் வாழ்கின்ற தனிநபர் மன அமைதியின்மையினாலும் கவலைகளாலும் இடைவிடாது நிரப்பப்படுகிறார். ஆனால் சுய கட்டுப்பாட்டை கற்றுக்கொண்டவர் உண்மையான மகிழ்ச்சிக்கான வழியை அறிகிறார். ஏதாவது ஒன்று இல்லாவிடன் உங்களால் ஒன்றும் முடியாது என்று நீங்கள் நியாயப்படுத்தும் பொழுதெல்லாம் நீங்கள் அதன் அடிமையாக மாறுவீர்கள். மகிழ்ச்சியின் ரகசியம் உங்களின் அதிபதியாக நீங்கள் இருப்பதுதான். நீங்கள் செய்யக்கூடாத அநேக விஷயங்களை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள். ஆனால் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்னும் உங்களது இச்சையை அதை செய்யுமாறு நீங்கள் சபலப்படுத்தாவிட்டாலும் அதை கட்டுப்படுத்தும் சக்தியை நீங்கள் வளர்த்து விடும் பொழுது நீங்கள் சுய ஆதிக்கம் பெற்றிருக்கிறீர்கள். அநேக மக்களுக்கு மாட்டின் சக்தியை விருத்தி செய்வது தேவை. அது உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்களை தவிர்ப்பதற்கு உங்களுக்கு வல்லமை தருகிறது. இந்த கெட்ட பழக்கத்திற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் சொல்லி நீங்கள் இடம் கொடுக்காதிருந்தால் அதுதான் சுய ஆதிக்கம். மாட்டின் சக்தி மனதின் வலிமையை வளர்க்கிறது. மனிதனது புற நடத்தை அவனது அக வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. புற ஆடம்பரங்கள் ஆன்மாவை மகிழ்ச்சியாக்க முடியாது. ஒருவருடைய வாழ்வின் கட்டுப்பாட்டின் மூலம்தான் ஆன்மா மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனுபவிக்கிறது. ஒவ்வொரு காலையும் நான் எழும்பொழுது சில தீர்மானங்களை செய்வேன். அதன் பிறகு நாள் முழுவதும் நான் அவற்றை நிறைவேற்றுவதை உறுதி செய்து கொள்ள என் மனதிற்குள் எனக்கு சவுக்கடி கொடுத்து கொள்வேன். இது உயர்ந்த இச்சா சக்தியை வளர்க்கிறது. எனது எல்லா தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதை நான் காணும்போது என்னை ஒரு வெற்றியாளனாக நான் உணர்கிறேன். எனவே சுய கட்டுப்பாட்டை பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் இடைவிடாது உங்களை உணர்ச்சி அலைகளின் மீது அடித்து செல்லப்படுவதை காண்பீர்கள். மதத்தில் ஒரு நடைமுறை பரிசோதனை. உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் மதத்தை பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் இடது கன்னத்தில் அறையப்பட்டால் வலது கன்னத்தையும் கூட காட்ட வேண்டும் என்ற மன்னிப்பு பற்றிய தெய்வீக நியதியை கற்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இதை தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்கிறீர்களா அல்லது அப்படி செய்வது முட்டாள்தனம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? பரிசோதியுங்கள். நீங்கள் பதிலுக்கு மற்ற மனிதருக்கு ஒரு அறை கொடுத்தால் நீங்கள் மிகுந்த வேதனைப்படுகிறீர்கள். அந்த மனிதரைப் போலவே உங்கள் செயலும் மோசமானது. கோபமும் வெறுப்பும் உங்கள் மனதின் மீது மட்டுமன்றி உங்கள் உடலின் மீதும் எதிர் செயல் புரிகிறது. உங்கள் மூளையில் பெரும் உஷ்ணத்தை உணர்கிறீர்கள். அது உங்களது நரம்பு மண்டலத்தை நிலைகுலைய செய்கிறது. உங்களை அறைகிற மனிதனது வெறுப்பு எனும் தொற்று நோயை நீங்கள் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? உங்கள் மன அமைதியை நீங்கள் ஏன் தகர்க்க வேண்டும்? நான் என் அகத்தே சந்தோஷமாய் இருக்கிறேன். ஏனென்றால் உன் அடிகளையும் பொருட்படுத்தாது உனக்கு எந்த தீங்கும் செய்யாமல் உனக்கு நன்மையை செய்ய வேண்டியிருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்ள முடிவது மேலானது அல்லவா? ஒரு அறைக்கு பதிலாக ஒரு அறை கொடுப்பது எளிதென்றாலும் அத்தகைய எதிர் செயலின் பின்விளைவுகள் மன அமைதி இழப்பு மற்றும் சரீர உபாதை. பழிவாங்கலின் கனநேர மனநிறைவிற்கு தகுதியானதல்ல. பழிவாங்குவதை நீங்கள் தவிர்க்கும் போது உங்கள் எதிரியையும் கூட அமைதியாக்கி விட்டதை நீங்கள் காண்பீர்கள். மாறாக நீங்கள் பதிலுக்கு அடித்தால்
நீங்கள் அவருடைய உணர்ச்சிகளை அதிகமாக எழுப்பிவிட மட்டும் செய்கிறீர்கள். எனவே உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ளுதல் மகிழ்ச்சிக்கு முக்கியமாகிறது. பிறகு எவரும் உங்களை கோபப்படுத்த முடியாது. எவரும் உங்களை பொறாமைப்பட செய்ய முடியாது. உங்கள் சொந்த உணர்வு நிலையில் எதிர்ப்பற்றவராக நீங்கள் நிற்கிறீர்கள். நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரிகிறது. உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் பரிசோதனை செய்திருக்கிறீர்கள். மேலும் அகத்தே எத்தகைய அமைதி பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிகிறது. எப்பொழுதும் ஒரு தப்பிக்கும் வழி உள்ளது. கவலையும் கூட உங்களுக்கு உதவுவதில்லை. உங்கள் நரம்புகளை எரியூட்டி உங்களை எப்பொழுதும் ஏடாகோடமானவராகவும் சிடுசிடுப்பனவானவராகவும் ஆக்குவது மட்டுமின்றி அது இதயத்தின் மேல் ஒரு அதிகப்படியான சுமையையும் சுமத்துகிறது. நீங்கள் அலுவலகத்தை விட்டு வீட்டிற்கு செல்லும் பொழுது அதை மறந்து விடுங்கள். மனதளவில் அதை எடுத்துக்கொண்டு உங்களுடன் வீட்டிற்கு எடுத்து செல்லாதீர்கள். உங்களால் தெளிவாக சிந்திக்க முடியாத வண்ணம் கவலை உங்கள் மனதை திரையிட மட்டுமே செய்கிறது. இறைவன் மேல் அதிகம் சார்ந்து வாழ நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு விஞ்ஞானம், ஒரு தெய்வ நியதி. உங்கள் துன்பத்திலிருந்து தப்பிக்க எப்பொழுதும் ஒரு வழி உண்டு. மேலும் நீங்கள் தெளிவாக சிந்திக்க நேரம் எடுத்துக்கொண்டால் உங்கள் மன விசாரத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதற்கான காரணத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்று நீங்கள் சிந்தித்தால் நீங்கள் தன்னை வென்றவராகிறீர்கள். அநேக மக்கள் அவர்களது பிரச்சனைகளை பற்றி பேச என்னிடம் வருகிறார்கள். நான் அவர்களை அமைதியாக அமர்ந்து தியானித்து மேலும் பிரார்த்தனை செய்து அகத்திய அமைதியை உணர்ந்த பிறகு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அல்லது நீக்கக்கூடிய மாற்று வழிகளை பற்றி சிந்திக்குமாறு தூண்டுகிறேன். இறைவனில் மனம் அமைதியுற்று இருக்கும் பொழுது, இறைவன் மீதான நம்பிக்கை வலிமையாக இருக்கும் பொழுது அவர்களது பிரச்சனைக்கான ஒரு தீர்வை அவர்கள் காண்கிறார்கள். பிரச்சனைகளை வெறுமனே புறக்கணித்தல் அவற்றை தீர்க்காது. மேலும் அவற்றை பற்றி கவலைப்படுதலும் கூட அதை செய்யாது. நீங்கள் அமைதியாகும் வரை தியானியுங்கள். பிறகு உங்கள் மனதை பிரச்சனை மேல் செலுத்தி இறைவனது உதவிக்காக ஆழ்ந்து வேண்டுங்கள். பிரச்சனை மீது மன ஒருமுகப்படுங்கள். கவலை என்ற கடுஞ்சுமைக்கு உள்ளாகாமல் நீங்கள் ஒரு தீர்வை காண்பீர்கள். ஓம் தொடரும்.